ஸோ என் வீட்டில் ஒரு சைக்கிள் இருக்கு ப்ரோ, அது எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கு. எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து கன்வர்ஷன் பண்ணுறோம், கன்வர்ஷன் கிட் வந்து சேல் பண்ணுறோம், கன்வர்ஷன் ட்ரைனிங் கொடுக்குறோம். சரியா, இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். 40 வருஷமா நம்ம மிதிச்சு தான் ஓட்டுனுக்கோம், இப்போ அதை மிதிக்காம ஓட்டுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கும். இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரைஸ் கேட்டா 40,000 50,000 வச்சாதான் இன்னைக்கு வந்து வாங்க முடியுது. பழைய சைக்கிள் இருக்கு, அதை கன்வர்ஷன் பண்ணோம்னா எவ்வளோல இருந்து எவ்வளோ பிரைஸ் வரையும் ப்ரோ? சார் எங்களோட பட்ஜெட் வந்து 10,000 இருந்து 30,000. PMDC மோட்டர் 24 வோல்ட் 250 வாட்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோலர் அண்ட் வயரிங்ஸ்லாம் அடங்கிடும். பேட்டரி பாக்ஸ் செட்டப் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் த்ராட்டில்ஸ், ஒரு சைடு வந்து எலக்ட்ரிக் பிரேக் குத்துறோம், மோட்டர் வந்து கட் ஆஃப் பண்றதுக்காக. அப்புறம் ஹெட்லைட், ஹார்ன், இதுலயே உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேஷன், லைட்டிங் சிஸ்டம் இதுல காமிச்சு. ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து நார்மல் சைக்கிள் ஸ்பீடு தான், நீங்க பைக் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. சார் நம்ம காலையில ஆஃபீஸ் போறோம் அப்படின்னு சொல்ல கூட நம்ம எலக்ட்ரிக்ல அழகா சார்ஜ் போட்டு அழகா ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வர சொல்ல கூட நம்ம வந்து சைக்கிளே வந்துடலாம். ஸோ அப்படின்னு இருக்க சொல்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிட்னஸாகவும் வரும், அதே நேரத்தில் நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸும் வந்து கம்மி பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெட்ரோலோட ரேட் எல்லாமே உங்களுக்கே தெரியும்.